ஸ்ரீதர், அதாவது சந்தோஷமான செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு கொஞ்சம் துக்ககரமான செய்தியாக இருக்குது. 3% குறையுதுன்னெலாம் சொல்கிறாங்க. 7 தேர்தல் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சாச்சு அதிமுக. இப்போ சின்ன சட்ட சிக்கலையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உள்ளுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்குது. தேர்தலுக்குன்னு ஒரு வருஷம் தான் இருக்குது. நம்ம இது பாராளுமன்ற தேர்தல்னாலும் அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு தான் இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கிறோம். இந்த சரிவு ஒரு அபாய எச்சரிக்கை, இல்லை வேற வழி இல்லை, நம்ம இந்த கூட்டணி நோக்கி நகரணும், வேகப்படுத்தணும், பல செய்தியை சொல்லுதா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதை முத கட்டமா? ஒரு செய்தியும் சொல்லல. இட்ஸ் a political color and political painting. சிம்பிளா வந்து அதாவது ரிசர்ச் ஒரு ஆய்வு நடத்தும் போது ஆய்வுல ரிசல்ட்டை நீங்க போடுறதுக்கு முன்னாடி அது சைட் பை சைடா நீங்க வந்து இன்கிரீடியன்ஸை போடணும். எப்படின்னா என்ன மெத்தடாலஜில பண்ணீங்க, இது குவான்டிடேட்டிவ் ஸ்டடியா குவாலிட்டேட்டிவ் ஸ்டடியா, இதனுடைய பி வேல்யூ என்ன, ரிசர்ச்ல இதுல என்ன, இதனுடைய லிமிட்டேஷன் என்ன, என்னென்ன கிரைட்டீரியாவை நீங்க அந்த ஆராய்ச்சியில அந்த ஆய்வுல எடுத்தீங்க. இல்லை ஸ்ரீதர் சார், ஒரு சின்ன குறுக்கீடு, இதே ஒரு 45-46% அதிமுக சொல்லியிருந்தா நம்ம இந்த என்ன குறுக்கீடு, அதில் என்ன வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் தான் கேட்க போகிறது இல்லை. நமக்கு இது கொஞ்சம் ஒரு அசுவையை தருதுன்றதுனால நம்ம உடனே இது என்ன மாதிரி மெத்தடாலஜி, அவங்க தெளிவாக சொல்கிறாங்களே, நாங்கள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சாம்பிள் எடுத்திருக்கோம், தொடர்ந்து பல பேர்கிட்ட பேசிக்கிட்டு வரோம், இத்தனை தேதியில இத்தனை தேதி பேசியிருக்கோம், இந்த இடத்துல பேசியிருக்கோம் சொல்கிறாங்களே. இல்லை இல்லை, என்ன சொன்னாலும் there is a dictum. ஒரு ஆய்வு செய்யும் போது இதை கொடுத்தே ஆகணும். அப்பதான் அந்த கிரெடிபிலிட்டி முக்கியம். ஒரு ஆய்வுனுடைய கிரெடிபிலிட்டி என்ன, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம விவாதிக்கும் போது அவங்க செஞ்சது நியாயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட அதை சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு இதெல்லாம் அவசியம். நான் இதுல நான் PhD பண்ணிருக்கேன், ராஜீவ்காந்திக்கு நல்லா தெரியும். இதுல வந்து ஒரு ஆய்வு கட்டுரையை நீங்க எடுக்கும் போது அதுல சில மெத்தடாலஜி இருக்கு. இது என்ன ஸ்டடி, இதுல எத்தனை சாம்பிள் எடுத்தீங்க, இந்த சாம்பிள் சைஸ் என்ன, இந்த சாம்பிளிங் மெத்தட் என்ன, இந்த ரிசல்ட் என்ன, இந்த ரிசல்ட்ல உங்களுடைய லிமிட்டேஷன் என்ன, என்னென்ன தடங்கள் இருந்தது, எந்தெந்த ஆய்வுல யார டார்கெட் ஆடியன்ஸ் பண்ணீங்க, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒரு ஆய்வு வந்து நம்ம இதாக சொல்லணும். ரைட் ஸ்ரீதர் சார், நீங்க ஆய்வின் மேலே வந்து இது ஒரு சின்ன ஐயம் இருக்குன்னு சொன்னாலும் களத்துல நீங்க நெருங்கி போகக்கூடியவர், களத்தை பார்க்கக்கூடியவர். போன தேர்தலில் 23%, 22% வாக்குகள் அப்படின்னா இன்னைக்கு களம் மாறிடுச்சா? தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கிற சூழ்நிலையில கூட்டணி அப்படின்னு சொன்னோம், இந்த பக்கம் பலமாவே இருக்கு. யாருமே சிபிஐ உட்பட விசிக உட்பட நாங்க இந்த கூட்டணியில் பலமா இருக்கோம், இந்த இன்ஜின் வேகமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் களத்துல இது எதிரொலிக்குதா? நீங்க சொல்லக்கூடிய சாம்பிள் நம்ம என்ன இருக்குன்னு பாப்போமே. களத்துல எதிரொலிக்கிறது தான் நான் சொல்றேன். ஆனா மேடை எதிரொலிக்கிறத நான் சொல்லல. களத்துல எதிரொலிக்கிறது களம் என்ன சொல்லுது சார்? ஏன்னா மேடை வந்து 5% இன்க்ரீஸ்னு சொல்லிடுச்சு இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைமையில. களத்துல வந்து தேர்தல் களத்துல இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கு, இன்னும் நிறைய நாள் இருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணி ஒரு ஓலவான கூட்டணி, அதனால மாத்துக்கிறது கிடையாது. ரைட், இன்னைக்கு இருக்கிறது. ஆனா தேர்தல் நெருங்க யூ வெயிட் அண்ட் see. நான் இன்னைக்கு பல தடவை பல விவாதங்களை சொல்லிட்டேன். நீங்க இன்னைக்குடைய சூழ்நிலையை வச்சு தேர்தல்ல கணக்கு போடாதீங்க. கணக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த கணக்கு வேற மாதிரி போகும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வேறு புதிய ஒரு பிராக்மேட்டிக் ஷிஃப்ட கொண்டு காட்ட போகுது, பேராடிக் ஷிஃப்ட கொண்டு காட்ட போகுது. இது வந்து ஒரு பிராக்மேட்டிக் அப்ரோச்ல ஒரு தேர்தல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மக்கள் தயாராகி வருகிறார்கள். நான் தவறா எடுத்துக்கலன்னா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, 1.5 வருடங்களுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எக்கோ ஆறா மாதிரியே இருக்கு. இதே வார்த்தைகளை எடப்பாடி அவர்கள் சொன்னதும், ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதும், சிவி சண்முகம் சொன்னதும், பாருங்க இந்த தேர்தலில் கூட்டணி எப்படி ஆக போகுதுன்னு பாருங்க, ஒரு பெரிய ஷிஃப்ட் வரப்போகுது, மக்கள் தயாராகிட்டாங்க, எங்களுக்கு வாக்களிக்கலாம் நம்ம பேசினோம். மறுபடியும் நம்ம அதே இடத்தை நோக்கி பேசுறோம். பட் செயல் என்னவாக இருக்கிறது களத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிஹைண்ட் தி ஸ்கிரீன் நிறைய நடக்கலாம் தேர்தல் கூட்டணி பற்றிய பேச்சுக்கள். பட் மக்கள் பார்ப்பது வெளியில என்ன நடக்குது, களத்தில் என்ன இருக்குன்றது. பட் அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குதா? நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து டோட்டலி டிஃபரெண்ட் கான்செப்ட். ஓகே, அது வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து
அந்தந்த மாநிலத்தினுடைய நலனை விரும்பி அந்தந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய நலனை சார்ந்த ஒரு தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் வந்து அது வந்து ஒரு இந்தியா முழுவதும் நடக்கிறது, அது வேற கான்செப்ட் அது. அதனால அதுக்கு நான் போகல. நான் வந்து சட்டமன்ற தேர்தலை தான் நம்ம லாஜிக்கா பேசுறேன். அந்த ரிட்ரோஸ்பெக்டிவ்க்கு நான் இல்ல அகைன் சட்டமன்ற தேர்தல்னு சொல்லும்போது நம்ம கூட்டணி கிட்ட தான் திருப்பி வரும். இங்க பலமான கூட்டணி. நாங்க போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில கிட்டத்தட்ட 90% நிறைவேற்றியாச்சு. மக்கள் எங்க பின்னாடி நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஈரோடு இடைத்தேர்தலே இவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாக்குகள் வந்திருக்குன்னு பாக்குறாங்க. அசைக்க முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க. 200க்கு மேலதான் இலக்காவே பேசுறாங்க. முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் கூட்டணியும் நாம் சொன்ன மாதிரி எல்லாரும் நாங்க வலுவோடு இருப்போம்னு சொல்றாங்க. அப்போ சிக்கல் மேல சிக்கல் அதிமுகவுக்கு இல்லையா? பாஜக ஒரு பக்கம் தனியா நிக்கிறது, களத்துல 2 புதியவர்கள் வரேன்றாங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் டினை பண்ணல. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல திமுக கூட்டணி காம்பாக்டா இருக்கு, சிமெண்டடா இருக்கு, வலுவா இருக்கு. நான் அதை ஒத்துக்கிறேன். இதுதான் அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அவங்க திமுக இந்த கூட்டணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதற்கு நிகரான கூட்டணி அமைக்காவிட்டால் தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது அதிமுக உள்ள அனைத்து தொண்டர் முதல் தலைவர்களோட பொதுச் செயலாளர் வரைக்கும் நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? அதற்கான ஆயத்த பணிகளும் அதற்கான பூர்வாங்க பணிகளும் அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடத்துகிறார்கள். அது ஒரு பாசிட்டிவான ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது வர்ற 2026 தேர்தலில் அது ஒரு வெரி பேலன்ஸ்டு. நீங்க பேசும்போது ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்தை திருப்பி சொல்றீங்க. கூட்டணி பலம் கூட்டணி பலத்தை தாண்டி திமுகவிற்கான பலம் அப்படின்றத அவங்க காமிக்கிறாங்க ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அதிருப்தி இருக்கா களத்துல? அதை சரிவர களமாடி தன் பக்கம் இழுக்க அதிமுக முயற்சிக்குமா? ஏன்னா திமுக பலமா இருக்கு, திமுக 200க்கு மேல இலக்கு அப்படின்னா அதுவே ஒரு ஒரு சிக்னலை கொடுக்குது இல்ல, ஜெயிக்கிற கட்சி நாங்க அப்படின்னு. அப்ப அதிமுக என்ன பண்ண போகுது? திமுக 200 சொல்றது டார்கெட் சார். அது ரைட், அது ஒரு டார்கெட். அது எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் வைக்கணும். எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எல்லா கட்சியும் ஒரு டார்கெட் வைக்கும். விஷன் அண்ட் மிஷன் சொல்றாங்களே, அது மாதிரி ஒரு டார்கெட். இந்த டார்கெட் அடையணும் அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொருத்தருடைய இது. அதுல வந்து அது பெரிய ஒரு கம்பு சூத்திரம் கிடையாது. எல்லா கட்சிகளும் செய்யும். 234 கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2026ல இப்போ அதிமுகவுடைய ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அண்ட் தே ஆர் கால்குலேட்டா போயிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பிராக்மேட்டிக் சேஞ்ச் வரும். ஒரு எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வரவேற்கத்தக்க கூடிய ஒரு முன்னேற்பாடு மட்டுமல்ல, ஒரு எண்ட் ரிசல்ட் வரும் என்பதுதான் உண்மை. இது தன்னம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா இல்ல ஹோப்னு எடுத்துக்கலாமா? இது தன்னம்பிக்கை இல்ல, இது பிராக்டிகல், இது பாசிபிள், இட் இஸ் தி பாசிபிள். ரைட், நத்திங் பட் பாசிபிள். நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தா நீங்க சொன்னதை எடுத்துக்கிறேன். சீதர் சார் கோர்ஸ் கரெக்ஷன் ஒன்று இருக்கு சார். நம்ம வந்து என்ன இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணோம் தேர்தல் தோல்விக்கு? ஏன்னா போன முறை தேர்தல் தோல்விக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்து இல்ல 3% வாக்கு திமுக குறைஞ்சிருச்சு, எங்களுக்கு 1.5% ஏறி இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ்குள்ளேயே மாட்டிக்கிறோமே தவிர வாட் எக்ஸாக்ட்லி இந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்கோம்ன்ற ஒரு சிக்கல் இருக்கு. இதை தாண்டி முடிச்சிடுறேன். இதை தாண்டி இன்னைக்கு தெற்கு பகுதியிலலாம் தமிழகத்தின் தெற்கு மாவட்டங்கள் எங்க இருக்கு வாக்குகள் பிரிஞ்சு இருக்கு. போன தேர்தலில் நம்ம பார்த்தோம், பல இடங்கள்ல கையிருப்பு காலி டெபாசிட் இழந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பாசிட்டிவ் சைனா சொல்லுதா? கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ண போறோம்? சொல்றேன். ஒரே உங்க கேள்விக்கு ரெண்டாவது வரேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ஆய்வு வந்து நான் உங்களுக்கு சிஇஓ அந்த இந்த ஆய்வு கண்டக்ட் பண்ணவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்காத வரைக்கும் இந்த ஆய்வுடைய கிரெடிபிலிட்டியை நம்ப முடியாது, என்டோர்ஸ் பண்ண முடியாது, வவுச் பண்ண முடியாது. நம்ம கலை யதார்த்தத்தை பேசுவோம். கலை யதார்த்தத்துக்கு அடுத்து ரெண்டாவது, ஐ அப்பீல் டு ஆல் தி பிரஸ் பீப்புள், ஆல் தி விமர்சகர் எல்லாரும், நீங்க எலெக்ஷனுக்கு 10 மாசம் 12 மாசம் இருக்கு, தயவு செய்து எல்லாரும் களத்துக்கு போங்க. நீங்க நீங்களே உங்க பர்சனலா அங்க களத்துல ஆய்வு பண்ணுங்க. அங்கோடைய கள நிலவரம் என்னங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றத கேட்டுங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு இப்ப நான் தேர்ட் பாயிண்ட் உங்க பாயிண்ட் வரேன். கோர்ஸ் கரெக்ஷன் இது வந்து யாருக்கும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த
தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது. எஸ், உண்மை. அது இந்த ஆய்வுனால சொல்லல, கடன் நிறுவனத்தை சொல்ல வளர்ந்திருக்கு. காரணம், அதற்கு முழு காரணம் டிஎம்கே. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அடிச்சு அடிச்சு அடிக்கும் போது ஒரு நியூட்டன் மாதிரி ஒரு எவரி ஆக்ஷன் there will be a reaction. அந்த அடிப்படையில இவங்க திமுக பாஜகவை பாசிச கட்சின்னு சொல்ல ஒரு கன்சால்டேட் அங்க ஒத்துமை கன்சால்ட் ஆகி அது திமுகவுடைய அந்த மூவ்னால தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கிறது என்பதை அப்படி நம்ம பார்க்கறோம்னா ராஜீவ் காந்தி அரங்கத்திலேயே கூட எங்களுக்கான எதிரி அதிமுக தான் சொல்றாரு. நாங்க அதிமுக இருதுரு அரசியல்னா நம்ம 30க்கு கீழே குறைஞ்சிருக்கவே வேண்டாமே. அடுத்து கமிங் டு தி ஏடிஎம்கே கோர்ஸ் கரெக்ஷன்ஸ். நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு பாஜகவையோ மத்திய அரசையோ நம்ம பை அண்ட் லார்ஜ் ஏடிஎம்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரப் பண்ணார். ரைட் ஃப்ரம் எம்ஜிஆர் நம்ம புரட்சி தலைவர் காலத்துல இருந்தே அது ஒரு பாலிசி. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எனார்மஸ் பவர் இருக்கு. ரியாலிட்டியை தெரிஞ்சவன, ரிட்டாரிக் எங்களுக்கு தெரியாது. we don't know rhetoric, but reality தெரியும். அதனால எந்த ஒரு கட்சியையும் நம்ம அட்டாக் பண்ண அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அது அரசியல் ஒரு unnecessary force ஒண்ணு. ரெண்டாவது கோர்ஸ் கரெக்ஷன்ஸ். எஸ், இட் இஸ் கோயிங். கோர்ஸ் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2-3 மாசத்துல உங்களுக்கு எல்லாமே ஒண்ணு தெரிய வரும். ரொம்ப நேரம் ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்களுடைய எல்லா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஒரு கிளியர் கட் வியூ கிடைக்கும். அதிலும் குறிப்பாக எலெக்ஷன் வரும்போது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டப், ஒரு அப்ரோச், ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் அப் ஆகும். ரொம்ப சிம்பிள் சார். ரெண்டாவது அடுத்து ஒண்ணு நான் சுருக்கமா ஒரே கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஒன்று இருக்குன்னு தெரியும் சார். ரொம்ப சிம்பிள். இதே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு நம்ம முதல்லயே பேசிட்டு இருந்தோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் அதை அறுவடை பண்ணணும்னுலாம் எங்கேயோ ஒரு இடத்துல அதை நம்ம விட்டுட்டோம்ன்றது தான் பாக்கியினுடைய வாதமா இருக்கு. அதிமுக சரி வர செய்யலைங்க. அதிருப்தி மக்கள்கிட்ட நிறைய இருக்கு திமுக அரசு மேல. எதிர்த்து செய்ய வேண்டியது அதிமுக ஒன்றும் பெருசா பண்ணாதனால அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றாரு. அதுல ஒரு சயின்ஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கன்சர்வ் எனர்ஜி ரைட் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. இது கன்சர்வ் எனர்ஜி தான் இதுக்கு ரிப்ளை. ஓகே, பதுங்கி பாயறோம் அப்படின்றீங்க. கன்சர்வ் எனர்ஜி டு அட்டைன் டிசைர்டு கோல். ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். இது நான் லிட்டரல் டிரான்ஸ்லேஷனா சொல்லலாம். பதுங்கி பாய தயாரா இருக்கு அதிமுகன்றீங்க. ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். அப்சல்யூட்லி டாக்டர். தேங்க் யூ. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். தெரியும். ரைட், நன்றி.